மெடிடேஷன்ல தாட்ஸ் வரும், வராம இருக்காது அப்படி எதுவுமே இல்லை. தாட்ஸ் வரும். ஆனா வந்த தாட்ஸ் மேல நம்ம என்ன சொல்றோம், மூச்சு மேல கவனம் தான் சொல்றோம். தாட்ஸ் மேல கவனம் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லையே. நம்ம ஆறால பாய்சன் இருக்கிறதுனால, நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் குறையா இருக்கிறதுனால என்ன ஆயிடும்னா, ஒரு நெகட்டிவ் என்டிட்டிஸ், நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் கூட நம்ம ஆறாக்குள்ள என்டர் ஆகி அவங்க சில வாய்ஸஸ் சொல்லுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியா இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் பவர்லெஸ் ஆயிடும். நீயா நானான்னு உட்காந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், அது உங்க விட ரொம்ப பவர்ஃபுல். அது நீங்க விட்னஸா பார்க்கணும், அவ்வளவுதான். எவ்வளோக்கு அவ்வளோ நீங்க மெடிடேஷன் மூலமா உங்களுக்குள்ள இருக்கிற பாய்சன் கிளியர் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கிளாரிட்டி வரும். அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட சக்தியே உங்க சுத்தி ஒரு ரக்ஷண கவச்சம் மாதிரி, அது ஒரு ஹனுமான் பவர் மாதிரி, ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகிடும். உங்களோட எனர்ஜியை வேற பிளானட்ஸ்ல இருந்து, வேற ஸ்டார் சிஸ்டம்ல இருந்து, வேற டைமென்ஷன்ஸ்ல இருந்து கூட சில பாய்சன் கேசஸ் வரும் அவுட்டர் ஸ்பேஸ்ல அந்த பிளானட்டை சுத்தி இருக்கும். இது அந்த புக்கு படிச்சாங்கன்னா ஐ திங்க் எஜிப்ட்ல அந்த காலத்துல எவ்வளவு அற்புதமான என்லைட்டன்ட் ஸ்பிரிச்சுவல் சிவிலைசேஷன் இருந்ததுன்னு நமக்கு தெரிய வந்தோம். அவங்க அந்த நாலேஜ் ப்ரிசர்வ் பண்றதுக்காகவே இந்த பிரமிட்ஸை கட்டினாங்க.